இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை செலக்ட் பண்ண சொல்றாரு பிக் பாஸ். அதுல நிறைய பேர் வந்து பார்வதியை வந்து சொல்றாங்க. அதுல வந்து எஸ்பெஷலி நோட்டபிளா பிரவீன் வந்து சொன்ன விதம் வந்து அழகா இருந்தது. ஈவன் வந்து பிக் பாஸே அப்ரிஷியேட் பண்ணினார். இதுல வந்து கொஞ்சம் மாற்றா வந்துட்டு சாண்ட்ரா வந்து பிரக்ஞான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொன்னாங்க. திவ்யாவும் பிரக்ஞனும் எஃப்ஜேவை சொன்னாங்க. அது மட்டும் தான் மாற்றா இருந்தது. மிச்சம் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்வதியை தான் செலக்ட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து சாண்ட்ராவை எல்லாரும் காமனா அத்தனை பேரும் சூஸ் பண்ணினாங்க. ஆனா அதுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது, அவங்க வந்து சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்க. ஆனா அது வந்து எல்லாருமே வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க. அதுல எல்லாருமே நோட்டபிளா ஒண்ணு சொன்னது என்னன்னாக்க, அவங்க கெஸ்ட் கிட்ட அந்த ஸ்னீஸ் பண்ணாங்கல்ல, அதை வந்து ரொம்ப பெருசா சொன்னாங்க. அதே மாதிரி எஃப்ஜேவையும் சொன்னாங்க நிறைய பேர் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் அமித்துக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வாஸ் பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் நடந்துட்டு இருக்கும் போதே அமித்துக்கும் எஃப்ஜேவுக்கும் ஒரு சின்ன சலசலப்பு நடந்தது. ஸோ எஃப்ஜேவும் அமித்தும் ஃபைட் பண்ணினாங்க. அப்புறம் திவ்யாவும் கமருதீனும் ஒரு சின்ன ஃபைட் நடந்தது. திவ்யாவும் ரூடா இருந்தாங்க, கமருதீனும் ரூடா இருந்தாங்க. ஒரு மாதிரி அங்கேயும் ஒரு மாதிரி சின்ன ஃபைட் நடந்தது. அதுக்கப்புறம் பார்வதி வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து பிரெக்னன்ட்டை லைட்டா தொட்டேன், அவர் வந்து இப்படி கையை தட்டி விட்டு எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னாங்க. உடனே அதுக்கு பிரெக்னன்ட் வந்துட்டு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு எத்திக்ஸ் ஃபேமிலி இருக்கு, என்னால் வந்துட்டு தொட்டு பேசுறதெல்லாம் என்னால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த சமயத்துல வந்து சாண்ட்ரா வந்து இவ கூட என்கிட்ட சொன்னா சைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் அது தேவையில்லை. பட் ஆனா பிரெக்னனோடது இது பண்ண முடியாது. எப்படி நம்ம பொண்ணுங்கல தொட்டா நம்ம வந்து யாராவது ஜென்ஸ் தொட்டா நம்ம நோன்னு சொல்றோமோ, அதுவே ஜென்ஸும் சொன்னா நோ மீன்ஸ் நோ தான். ஸோ நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பார்வதி நடக்கணும். ஆனா சாண்ட்ரா வந்துட்டு அந்த சமயத்துல சைட் அடிக்கிறது அப்படின்னு சொன்ன கமெண்ட் வந்து அனாவசியமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சும்மா அது கேஷுவலாக சொல்கிறதா நம்ம ஹீரோஸை கூட சொல்லுவோம், நான் சைட் அடிக்கிறேன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சொல்லியிருந்திருக்க வேண்டாம். பட் ஆனால் பிரக்ஞனோடது வேலிடு. அதுக்கப்புறம் கம்ருதீன் கிட்ட பிரக்ஞன் வந்து இந்த ரீசனிங்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வியன்னா வந்து ப்ரொஜெக்ஷனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாருகிட்ட சொல்கிறாங்க, உன்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாரு பிரக்ஞன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுபீக்ஷா கிட்ட போய் சாண்ட்ராவும் பிரக்ஞனும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜேவும் சாண்ட்ராவும் ஜெயிலுக்கு போறாங்க. அப்ப பெருங்காயம் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. அதுல விகாஸ் விக்ரம் நடக்கிறாரு. அப்ப சாண்ட்ரா வந்து ஃபீல் பண்றாங்க, தன்னை மட்டும் டார்கெட் பண்றாங்க ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல அவங்க ஃபீல் பேடும் பண்றாங்க. திவாகரும் வியனாவும் நல்லா வேலை செஞ்சாங்க, ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு சீக்ரெட் டாஸ்க் கிடைச்சதுனால அவங்களுக்கு பேட் நேம் சொல்லிட்டேன் அப்படின்னு